Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய உடுப்பி சாம்பார் எப்படி செய்கிறதுன்றது தான். இந்த சாம்பாரை ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக எக்ஸாக்டாக உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இந்த சாம்பார். இந்த சாம்பாரை நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம். மெயின் கோர்ஸ் அதுதான். அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் நிறைய நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கும் பர்ஃபெக்டாக இது சூட் ஆகும். ஸோ இது மல்டிபர்பஸ் சாம்பார்னு கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ப்ரெஷர் குக்கரில் 30 to 40 கிராம்ஸ் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிங்க அப்படின்னா விசில் வரும்போது தண்ணி எல்லாம் வெளியில் வலிஞ்சு வந்துடும். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பருப்பு கூடையே இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு 5 to 6 ட்ராப்ஸ் ஆஃப் கேஸ்டர் ஆயில் இல்லைன்னா குக்கிங் ஆயில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 விசில்ஸ்க்கு விட்டு நல்லா மசிச்சு இந்த பருப்பு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம சாம்பார் மசாலா பவுடர் செய்யணும் இல்லையா, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வரக்கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுபடணும். அந்த அளவுக்கு வறுத்து விட்டுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண கடலைப்பருப்பெல்லாம் கலர் டேர்ன் ஆகி இருக்கும். அந்த சமயத்தில் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பார்த்திங்களா, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் காரத்துக்கு 2 காரமான மிளகாவும் 3 காஷ்மீரி மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரேட்டட் கோகோனட்டை நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கிரேட்டட் கோகோனட் கலர் மாறினதுக்கப்புறமா அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாத்தையும் ஆற விட்டு நல்லா பவுடராக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பின்னாடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 2 வீக்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயிலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்ப்ரிங் அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை பொரிய விடுங்க. இப்போ கூடவே நான் நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பம்கினும் 1/2 கேரட்டும் ஒரே ஒரு பெரிய சைஸ் பிரிஞ்சாலையும் நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே உங்களுக்கு வெள்ளை பூசணி இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மஞ்சள் பூசணி இல்லை அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய் கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இதுக்கு நீங்கள் முருங்கைக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே பீன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போது காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் சுடுதண்ணியில். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சாம்பார் வைப்போம் இல்லையா, அதுக்கு ஆட் பண்ணுவோம்ல புளி, அதை விடவே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் நோ ஆனியன், நோ டொமேட்டோ, நோ கார்லிக் சாம்பார். அதனால் நம்ம தக்காளிலாம் ஆட் பண்ணாதனால டோட்டல் புளிப்பும் நம்மளுக்கு இந்த டேமரின் பேஸ்ட்லேருந்து தான் கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புளி ஆட் பண்ணி இந்த மாதிரி உப்பையும் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இந்த புளி தண்ணியிலேயே ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் நம்மளோட காய்கறியெல்லாம் வேகட்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பவுடர்லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் சாம்பார் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பார் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் காய்கறியெல்லாம் நல்லா வேக விடுங்க. தண்ணியிலேயே கொதிக்கட்டும். இப்போ என்னென்னா மூடி வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காய்கறியெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கொதி வருது பாருங்கள். நாம் ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காய்கறியெல்லாம் 70% குக் ஆகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஒரு நைஃபை வச்சு இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக காய்கறி உள்ளார போயிட்டு வந்ததுன்னா நம்ம காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற துவரம்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக வாட்டரையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் இது இனிப்பாகவும் இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து மஞ்சள் கலர் பூசணிக்காய் ஆட் பண்ணுறோம் இல்லையா, பேசிக்கலாகவே அந்த பூசணிக்காய் வந்து கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாகரியும் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஓரளவுக்கு இது ஸ்வீட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது. இதுலேயே நான் வந்து கொத்தமல்லி இலைகளெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆர் ஜாகரி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விட வேண்டிதான். இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சுது அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் இன்னொரு சின்ன டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நோ ஆனியன் நோ கார்லிக் சாம்பார் நம்ம எப்போ செய்வோம்னா ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப தான் செய்வோம். அப்போ வந்து நம்மளால் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா. அதனால் நம்ம எப்படி இதில் வந்து உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கொதி எல்லா சைடும் வந்தது அப்படின்னா உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ கொதி வந்து ஒரு ஓரத்தில் மட்டும் லைட்டாக வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம சாம்பாரில் உப்பு பத்தலைன்றது அர்த்தம். இதை நானும் படித்து தான் தெரிஞ்சிட்டேன், எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சாம்பார் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பாரை நீங்கள் சாதத்தோடையோ இட்லி தோசையோடையோ வச்சு சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட் அள்ளும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கூடையும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.